முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓம் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளான அலக்கலோவா சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சாங் என்ன மாதிரி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம ஓம் வந்து நம்மளோட ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்மளோட சாயா பேக்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலாக இப்போ வந்து அந்த சிங்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் வைப்பான ஒரு பாட்டாக இருக்குது. குறிப்பாக வந்து சாயா பேக்கரோட எல்லா பாட்டுமே மொதல் தடவை கேட்கல எனக்கு ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி தான் இந்த சிங்கிளும் இருக்குது. நான் போக போக இந்த சிங்கிள் வந்து வைப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நாங்கள் 4 பேர் அந்த சாங்கும் வந்து மொதல் தடவை என்னடா புரியவே இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு வைப் மெட்டீரியலாக மாறிடுச்சு. இந்த சாங்கும் கண்டிப்பாக ஒரு வைப் மெட்டீரியலாக கண்டிப்பாக மாறும். குறிப்பாக இந்த சிங்கிளில் வந்து நிறையா பொலிட்டிக்கல் எலமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து அவர் வந்து நம்பி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நான் பாசமாக இருப்பேன், நான் உங்களுக்காக வருவேன்ற மாதிரியான லிரிக்கும், அதே மாதிரி சியா வாரான் அப்படின்ற ஒரு லிரிக்கும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு வைப் மோடில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு சிங்கிளாக இருக்குது. குறிப்பாக இந்த சிங்கிளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம மம்பூட்டியோட என்ட்ரி. அதாவது சியான் வரான்னு சொன்னோடனே மம்பூட்டியோட என்ட்ரியை வந்து ஃப்ளாக் கலரில் காமிப்பாங்க. அது ஒரு வேறு லெவலில் இருந்தது. அது தமிழ்நாட்டே வைபாகுன்ற மாதிரி ஒரு வேறு லெவலில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம மம்பூட்டியோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. குறிப்பாக நம்ம ராஜ்குமார் பெரியசாமி வந்து இப்போ தான் வந்து அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கடுத்து இந்த படத்தில் அவர் என்ன மாதிரி வந்து அவர் சம்பவம் இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம தனுஷ் அவர்கள் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக நேற்றே வந்து ஒரு கேம்ப்லாம் வச்சுருந்தாரு. குறிப்பாக வந்து பொலிட்டிக்கல் டயலாக்ஸும் அதே மாதிரி அவர் வந்து அஃபிஷியலாக வந்து அரசியலுக்கு வரதை வந்து நோட் பண்ணி அவர் வந்து நிறைய ஸ்பீச் பேசியிருந்தார். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் வந்து அவர் பர்த்டே ஸ்பெஷலாக கீழெல்லாம் வந்து மாலையெல்லாம் போடுற மாதிரியான அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிங்கிளும் வந்து அவர் பொலிட்டிக்கலுக்கான அவரோட அடித்தளத்தை போடுற மாதிரியாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்கிளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.